காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய கல்லூரி மாணவ செல்வங்களே. இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வான்வழி வகுப்புகளாக தேசத்தின் எல்லையை கடந்து மாணவர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் நியூ டெஸ்டமெண்ட் என்ற தலைப்பில், புதிய ஏற்பாடு என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை மிகவும் கருத்தாக ஒழுங்காக நாம் படித்து வருவதை உங்களுக்கு தெரியும். பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம், பைபிள்னா பைபிள் தான், இதில் உள்ள எல்லாமே கடவுளுடைய வார்த்தை தான், நம்ம எதை கை கொண்டால் என்ன, எப்படி கை கொண்டால் என்ன, நம்ம விருப்பம் போல் இதையெல்லாம் கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இப்பொழுது ஒரு பட்டா கத்தியை எடுத்துக்குவோம். பட்டையாக இருக்கிறதுனால அது பட்டா கத்தி. அந்த கத்தியில் ஒரு பக்கம் வெட்டுற மாதிரி கூறு இருக்கும், ரெண்டு பக்கம் வெட்டுற மாதிரியும் கூறு இருக்கும். இப்போது அந்த கத்தியை கையாளுவதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பக்கம் வெட்டக்கூடியதாக இருந்தால் அந்த கத்தியை வீசலாம், ரெண்டு பக்கமும். ஒரு பக்கம் மட்டும் வெட்டக்கூடியதாக இருந்தால் ஒரு பக்கம் தான் வீச முடியும். அது மாதிரி தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வீச முடியாது, ஏன்னா அது நம்மையே வெட்டிவிடும். பொதுவாக இந்த நாட்களில் இந்த கிறிஸ்தவத்தில் ரெண்டு பெரிய பிரிவு, மார்க்கம், மதம். மதத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அலட்சியமான மனநிலையை உடையவர்களாக இருக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய வார்த்தை, எதை வேணாலும் எடுத்து சொல்லலாம். அப்படி இல்லை. காரணம், பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் போதனை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிற பாவ மன்னிப்பை பற்றிய விஷயங்கள் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கிடையாது. இப்படி நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் அந்த போதிக்கிற மக்கள் இது ரெண்டையும் சேர்த்து போதித்து அவர்கள் ஒரு குழப்பத்துக்குள்ளே வருவதை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம், தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். அதாவது இந்த மாதிரி போதிக்கிற ஆட்கள், இந்த மதத்தில் இருக்கிறவங்க அப்படியே பயங்கரமான சண்டை செய்கிறார்கள். நாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வது போல, நாங்கள் சொல்லுவதுதான் சத்தியம், தசம பாகம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், இல்லைன்னா நரகம் போவீங்க அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இந்த மாதிரியான போதனை செய்கிறவங்க. அவங்க எதை சாதிக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. ஆனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இது கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். கலாத்தியர் 5:4, நியாய பிரமாணத்தினால், கவனிங்க, நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க விரும்புகிற எந்த ஒரு மனிதனுக்கும் கிருபை இல்லை. அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விழுந்து விட்டார்கள். They are fallen from Christ and grace. பயமாக இருக்குது. ஒரு 20 மாடியிலிருந்து கீழே தள்ளின ஆள் எப்படி கீழே விழுந்து சாவானோ அப்படி அவனுடைய ஆத்மா போய்விடும். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கீழே பழைய ஏற்பாட்டை கைக்கொள்கிறவர்கள் they are separated from Christ and fallen from the grace. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து விட்டார்கள். இந்த வசனம் எனக்கு புரியல அப்படின்னு தான் நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கிற சாதிக்கிற அந்த போதகர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உவமையை நமக்கு சொல்கிறார். அதை நாம் கவனிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36 முதல் சில வசனங்கள். அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும், கவனிங்கள், பழைய வஸ்திர துண்டை புதிய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் பழையது புதியதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியலன்னு சொன்னால், உங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு டெய்லர் கடைக்கு நஞ்சு போன ஒரு பழைய துணியும் புதுசாக வாங்கின ஒரு துணியும் கொடுத்து, இதில் சட்டை தைச்சி கொடுங்க, இதில் எனக்கு ஒரு பேண்ட் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன சொல்கிறாரு? ஐயா, இந்த பழைய துணியோட புது துணியை இணைக்க முடியாது. நான் தைச்சிருவேன், ஆனால் ரொம்ப நாளைக்கு உதவாது. பழையது கிழிஞ்சு போயிடும். ஆகவே ரெண்டும் வீணாக போடும். கூலியும் வீணாக போகும், நேரமும் வீணாக போகும். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியலையா? இயேசு கிறிஸ்து எதுக்காக இதை சொன்னார்னா, பழைய ஏற்பாட்டோடு புதிய ஏற்பாட்டு இணைத்தால் புதியது பழையதை கிழித்து விடும், இரண்டும் வீணாகிவிடும். அடுத்த உதாரணம் பாருங்கள். 37வது வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். அந்த யூத நாட்டில் திராட்சை ரசத்தை தோலால் செய்த பை, அதை தான் துருத்தின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய அதனுடைய வாய் சுருக்கி கட்டுவாங்க. ஒரு பானை போல் அது இருக்கும். அதுக்குள்ளே திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பாங்க. ஆனால் இந்த தோல் பை காலத்தால் தேய்ந்து அது ஒரு வகையில் கிழிகிற நிலையில் வந்துடும் ரொம்ப நாளாக உபயோகப்படுத்தும் போது. அதாவது பழைய துருத்தி. அது அந்த பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றினா இந்த புதிய ரசம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரசாயன மாறுதல் அடைந்து அது உப்ப ஆரம்பிக்கும். வெளியே இருக்கிற உஷ்ணத்தினால உள்ளே இருக்கிற ரசம் புளிக்க ஆரம்பிக்கும். அது உப்ப உப்ப பெருக பெருக இந்த பழைய துருத்தி இருக்க அது விரிவடைய முடியாது. அதுக்கு மேலே விரிவடைய முடியாது. ஏற்கனவே அது விரிவடைந்து விட்டது, தேய்ந்து இருக்கிறது. இப்போது அந்த துருத்தியில் எந்த பகுதி ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த பகுதி கிழிய ஆரம்பிச்சிடும். அப்போ கிழிய ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற ரசமும் போச்சு, இருந்த துருத்தியும் கிழிஞ்சு போச்சு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வீட்டில் சைக்கிளுக்கு அந்த டியூப்னு உள்ள ஒன்று இருக்கும், அது பஞ்சர் ஆகிடும். அடிக்கோதோட பஞ்சர் போட்டு வச்சுருக்கிற அந்த டியூபு எவ்வளோ தான் காற்று அடித்தாலும் எந்த நேரமும் ஏதாவது ஒரு பகுதியில் அந்த காற்று வெளியேறி விடும். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதே தான் இங்கே சொல்கிறார். புதிய ரசத்தை புதிய துருத்தியில் வைக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை உங்கள் இருதயமாகிய புதிய இருதயத்துக்குள்ளே நீங்கள் வைக்க வேண்டும். பழைய ஏற்பாடு பழைய இருதயமாகிய இஸ்ரவேலுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டை உங்கள் புதிய இருதயத்துக்குள்ளே வைத்தால் பழையது கிழிந்து போய்விடும், அது கெட்டு போய்விடும் என்று தெளிவாக சொல்கிறார். இப்பொழுது புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். சகோதரர்களே, மாணவர்களே, இந்த கருத்து எனக்கு புரியலன்னு நீங்கள் தலையை சொருவீர்களா? அல்லது இந்த கருத்து எனக்கு விளங்கலைன்னு கவலைப்படுவீர்களா? நிச்சயமாக அப்படி படமாட்டீங்க. காரணம் என்னென்னா, பழைய துணியோடு புதிய துணியை இணைக்கக்கூடாது என்பது உங்களுக்கே தெரியும். அதுபோல் பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றி வச்சா கெட்டு போயிடுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? புது ரசத்தை புது துருத்திகளில் ஊற்றி வைக்க வேண்டும். வார்த்து வைத்தல்னா ஊற்றி வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து இன்னொரு உதாரணம் சொல்கிறார். இந்த உதாரணம் அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கும் பொருந்தது, நம்ம காலத்தில் இருக்கிற மக்களுக்கும் பொருந்தது. இந்த கள் குடிக்கிற ஆளுங்க இருக்காங்களே, அவங்க கல் குடித்து 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 அந்த போதையிலே மிதந்திருப்பாங்க.
கல் என்பது பனை மரத்திலிருந்து இறங்குகிற பனஞ்சாறு. அந்த பனஞ்சாறு ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்கும், போதை வராது. ஆனால் அந்த பனஞ்சாறுக்குள்ள சுண்ணாம்பு ஏதோ ஒன்றை போட்டு அதை புளிக்க வச்சா பயங்கரமான போதைப் பொருளாக மாறிடும். நம்ம கிராமங்களில் இருந்து சென்னைக்கு வரும்போது மக்கள் பனஞ்சாறு விற்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு 5 ரூபாய் கொடுத்தா ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, அது உடல் நலத்துக்கு நல்லது இல்லையா? ஆனால் அதே பனஞ்சாறு கல்லாக புளித்து விட்டால் அது ரொம்ப ஆபத்தானதாக மாறிவிடும், நாற்றமுள்ளதாகவும் இருக்கும் அது. ஆனால் இந்த பழைய கல்லை குடித்த ஒரு ஆள்கிட்ட அந்த பனஞ்சாறை கொடுத்தா வேணான்னு சொல்லுவான். ஏன்னா அது அவனுக்கு பிடிக்காது, ஏனென்றால் அதனால் அவனுக்கு போதை உண்டாகாது. ஆகவே அந்த ஆள் என்ன கேட்பான், கல் இருந்தால் கொடுங்க, பனஞ்சாறு எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய கல் இருந்தால் கொடுங்க. காரணம் என்னென்னா அவன் அந்த கல்லுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அதுபோல பழைய ஏற்பாட்டு போதனைகளுக்கு அடிமைப்பட்ட மக்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை எடுத்து காண்பித்தால் அவர்களுக்கு அது பிடிக்காது. இந்த விஷயத்தில் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் இன்றைக்கும் அப்படியே அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பழைய போதனையை அவர்கள் எடுத்துக்கொள்வதை இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு போதனையை கத்தோலிக்கத்திலையும் வைத்திருக்காங்க, ப்ராட்டஸ்டன்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும். அங்கே மிக அதிகமான அளவு பழைய ஏற்பாட்டு போதனை கைக்கொள்கிறவங்க இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவு பெந்தேகோஸ்து அமைப்புகள். இயேசு சொல்கிறாரு, பழைய துணியோட புதிய துணியை இணைக்க முடியாது. அதோடு போகல, அப்படி இணைத்தால் நஷ்டம்தான். அதே போல் பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றி வைக்க முடியாது, அப்படி ஊற்றினால் நஷ்டம்தான். ஆகவே புதிய ரசத்தை புதிய துருத்தியில் ஊற்றி வைக்க வேண்டும். இது வரைக்கும் நமக்கு புரியுது. இப்பொழுது லூக்கா 5வது அதிகாரம் 39வது வசனம். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே, கவனியுங்கள், அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். பழைய காலத்தில் அந்த யூதர்கள் போதை தரும் வஸ்தாக திராட்சை ரசத்தை மாற்றி குடித்து குடித்து அந்த மயக்கத்தில் இருந்த மனிதனிடத்தில் புதிய திராட்சை ரசத்தை குடித்தால், கிரேப் ஜூஸ் கொடுத்தால் அவன் விரும்ப மாட்டானான். பழைய ரசம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பானான். அதே போல தான் பழைய உடன்படிக்கையின் கீழே நடக்க விரும்புகிறவர்கள், அதற்கான அடிமைகள், தாங்கள் சொல்வது என்னதென்றும் தாங்கள் சாதிப்பது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணத்துக்கு போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள். இந்த உதாரணம் உங்கள் மனத்திரையில் ஆழமாக பதிய வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள கருத்து நன்றாக விளங்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த அனுபவம் ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது பவுலடியார் கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவையிலே அறையப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். Every Christian being crucified with Christ. That is what baptism. ஞானஸ்தானத்திலே பழைய மனிதன் தண்ணீரிலும் புதிய மனிதன் சிலுவையோடு இயேசுவோடு வருகிறான். ஆக இந்த மனிதன் மீண்டும் பழைய ஏற்பாட்டை கை கொள்ளும்போது தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறான் என்று சொல்கிறார். 5 லிட்டர் கெரோசின் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க, வழியில் அந்த டப்பா அல்லது அந்த பிளாஸ்டிக் கேன் கீழே விழுந்து உடைஞ்சி எல்லாம் போயிட்டா என்ன செய்வீங்க? ரேஷனில் கிடைச்ச அந்த கெரோசின் 1 மாதத்துக்கானது இல்லையா, அது வீணாக்கினா எப்படி இருக்கும்? அது மாதிரி சொல்கிறாரு. 21ஆம் வசனம் பாருங்கள். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. விருதாவாக்குதல் அப்படின்னா வீண் அடித்தல், விரயம் செய்தல்,
நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. கவனிங்க, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு மூலமாய் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு, இந்த பரிசுத்த ஆவி, இந்த தேவனுடைய கிருபை, இவெல்லாம் பழைய ஏற்பாட்டு மூலமாகவே நமக்கு கிடைக்குமானால் எதற்காக இயேசு சிலுவையில் மரிக்கணும்? அப்போ கிறிஸ்து மரித்தது வீணாக தானே போச்சு, பயனில்லாமல் போயிட்டது. அது உங்களுக்கு புரியலையா? இந்த கேள்வியை நீங்கள் உணரணும், உங்கள் சபை உணரணும், உங்கள் போதகர்கள் உணரணும். அதனால் இந்த மக்களை பரிசுத்த ஆவியானவர் இப்படி அழைக்கிறார் பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சில சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண் யாரோ ஒரு வாலிபனோடு அவள் ஓடி போவதை பார்க்கிறோம். அவள் மயக்கத்தின் கீழே ஓடி போகிறாள். அது மாதிரி கிறிஸ்தவர்கள் புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி எதை வேணாலும் கை கொள்ளலாம் அப்படின்ற நிலையில் பழைய ஏற்பாட்டை கை கொள்ள போகும்போது அவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்றும் மயங்கினவர்கள் என்றும் அழைக்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் ஆவிலே ஆரம்பம் பண்ணின அவருடைய வாழ்க்கையை மீண்டும் பழைய ஏற்பாட்டின்படி நடப்பதனால மாம்சத்திலே முடிக்கிறார்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம், ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களா? இத்தனை புத்தியினர்களா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களா? அவைகள் வீணாய் போயிற்று. ஆக பழைய ஏற்பாட்டுக்கு போகிற மனிதர்கள் தங்களுடைய முயற்சிகளையும் பாடுகளையும் வீணாக்கி கொள்கிறார்களாம். இவ்வளவு தெளிவாக சத்தியம் இருக்கும்போது இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவில் இருக்கிற போதகர்கள் எந்தவித அச்சமும் இன்றி பயமும் இன்றி வாயை பெரிதாக பொளந்து பயங்கரமாக கைத்தட்டி மக்களை ஆட செய்து அவர்களுடைய சொந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக அவர்களுக்கு மூளைச்சலவை செய்கிறார்கள். They make people to emotion to dance and brainwash them by teaching the Old Testament, part of the Old Testament. பழைய ஏற்பாட்டை எடுத்து போதித்து குதிக்க செய்து ஆட செய்து அவருடைய மூளையை மயங்க செய்கிறார்கள். உதாரணமாக ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார். இந்த வசனம் இன்னைக்கு பொருந்துமா? இந்த வசனம் யாரை பார்த்து யார் சொன்னது? கால் வைக்கிற இடம்லாம் சொந்தம்னு நீங்கள் போய் எங்கன்னா காலை வச்சிங்கன்னா காலை வெட்டிடுவாங்க. நீங்கள் உழைச்சி நிலம் வாங்கினா உண்டே தவிர, அல்லது அரசாங்கம் வெகுமதியாக கொடுத்தவனா வாங்கிக்கலாமே தவிர, கால் வைக்கிற இடம்லாம் சொந்தம்னு சொன்னால் என்ன ஆகுன்றது யோசிங்க. அந்த வார்த்தை ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை பற்றியதாக இருக்கிறது. அந்த இடத்த தான் நீங்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்டது. இந்த வசனம் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கிறது. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தை நிச்சயமாக அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் யோசுவா புத்தகத்தை படிப்பீர்களானால் இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடந்து கானானுக்குள் வந்து அந்த கானான் தேசம் முழுவதையும் அந்த 12 கோத்திர ஜனங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நிலம் முழுவதும் அவர்களுக்கு சொந்தமானது. அவர்கள் கால் வைக்கும் இடம் அதுதான் என்று தேவன் சொன்னார். அதே போல் அவர்களுக்கு அது கிடைத்தது. பிறகு வேற ஒரு கதை, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அந்த ஜனங்கள் அந்த எருசலேமை சுற்றி இருக்கிற அந்த அருமையான பாலஸ்தீன நாட்டை இழந்தார்கள். பிறகு 1945வது ஆண்டு மீதம் இருந்த கொஞ்சம் யூதர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த கொஞ்சமான இடம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம், அந்த எருசலேமை சுற்றி இருக்கிற இடத்த மட்டும்தான் இன்றைக்கும் பெற்றிருக்காங்க. அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு காரியம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கானான் தேசம் முழுவதும்
அவளுடைய கையை விட்டு போய்விட்டது. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு போய்விட்டார்கள். சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு 10 கோத்திரம் அவர்கள் தனியாக பிரிந்து போனாங்க. அது அப்பொழுதே அவர்களுக்கு இழப்பாக அது மாறியது. அதனால் என் அன்பு சகோதரர்களே, நீ கால் வைக்க இடம்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு போதகர் போதிக்கிறது ஆவேசமான ஒரு பேச்சாக இருக்குமே தவிர, அது தேவன் வாக்களித்த இஸ்ரவேலுக்கான ஒரு போதனை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும். ஆனால் இன்றைக்கும் தேவனுக்கு சித்தமானால் ஒரு இடத்தை நீங்கள் வாங்குவதற்கு தேவன் பலன் கொடுப்பார். ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் ஒரு இடத்த போய் நின்றுக்கிட்டு இந்த இடத்த தேவன் கொடுத்தான்னு சொன்னால் அது ஞானமற்ற ஒரு காரியம், அது ஒரு பாவமான ஒரு யோசனை. அப்படி நம்ம செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு வீடுகளையும் வாசல்களையும் அவருக்கு சித்தமானால் ஏற்படுத்துவார். இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆகவே இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன அந்த கருத்துக்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலகம் முழுதும் வாழுகிற மக்களுக்கு ஒரு சான்றாக, ஒரு அடையாளமாக எடுத்து போதிப்பது தவறு. அப்படிப்பட்ட மக்கள் பழைய துணியோடு புதிய துணியை இணைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்றி வைத்து ரெண்டையும் கெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் புது ரசம் வேண்டாம், பழைய ரசமே போதும் என்று விரும்புகிறவளைப் போல் இருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான இந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டு மூலமாக நமக்கு கிடைக்குமானால் இயேசு கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. இட் இஸ் வெயின் தட் கிரைஸ்ட் வாஸ் crucified on the cross. அப்போ வேலையற்ற ஒரு காரியமாக போயிடும். அப்போ இயேசுவே சிலுவையில் மரிக்கிறாருன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு நமக்கு உதவலைன்னு தான் அர்த்தம். பழைய ஏற்பாட்டினால் கொடுக்க முடியாத அந்த நீதியை தான் இயேசு தமது மரணத்தினாலே நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குவதில்லை என்று பவுலடியார் சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, இதையெல்லாம் விளங்கி கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, நாங்கள் தேவனுடைய கிருபையை வீணாக்காமல் உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக புதிய உடன்படிக்கும்படி நடக்க எங்களை ஏவி அருளும். உலகம் முழுதும் உள்ள பரிசுத்தவான்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்தருளும். என்று கேட்ட இந்த கருகலான வசன பகுதியை உணரும்படியான ஆவியின் ஒத்தாசை எங்களுக்கு தாரும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?